இங்க வருது எப்பவுமே வருது உங்க வாழ்க்கையில வந்து மேல் நோக்கி போயிட்டே இருக்கணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் யுவர் டாக்கிங் அபவுட் எவ்ரி டைம் மை டீம் ஆல்சோ ஐ டாக் அபவுட் சேல்ஸ் மீட். என்ன பாத்தீங்கன்னா வந்து எஜுகேஷன் இஸ் ஆல்சோ இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் கரியர் growth ஆல்சோ இம்பார்ட்டன்ட். எஜுகேஷன் இல்லாம கரியர் growth இருக்காது. அதனால வருது எப்பவுமே வந்து எஜுகேஷனும் கரியர் growth பேரலா போயிட்டே இருக்கணும் உங்க லைஃப்ல. அதுதான் என்னோட அபிப்பிராயம். அட் சேம் டைம் பாத்தீங்கன்னா வந்து ஆல்வேஸ் டெவலப் யுவர் ஏரியாஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். உங்கள் பாஸ் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து உலகம் வந்து ஐ திங்க் வி டிஸ்கஸ் லாட் ஆஃப் திங்ஸ் வித் சேல்ஸ் டீம். அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து டெவலப் ஆகி மேலே க்ரோ ஆகணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி தட் when I joined this company in 2021, okay, so sir, I have promoted 6 people in South Zone 1. 6 people in South Zone 1. பார்த்தீங்கன்னா Thirumalai was FLSP earlier. He is now promoted as RSM, and my friend Balaji is also FLSP when I joined. He is now become an RSM. அவர் RSM மாதிரி இருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராஜேஷன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கேட்ல இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீசல் கீ அக்கௌண்ட் ரோல் எடுத்திருக்காங்க. சேம் திங் வெங்கடேஷ் ஆல்சோ ஜாயின்ட் அஸ் an RSM. Now he's become an RCAM for the Chennai market. So everybody who is in my team, I always look for the growth, and I never stop anybody on the growth. I love you people. I look forward. You people have showcased that, and I always support you in everything. நான் என்ன பொறுத்தையும் பார்த்தீங்கன்னா I'm always open minded guy. I don't have any hidden agenda in my mind. My only thing is that you have to make sure that this South Zone 1 has to grow every year on year. Okay? Next week வருது. See, actually, one good ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஆக்சுவலாக நான் ஒரு 3.5 வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் நம்மளுக்கு நல்லா இருந்தது. க்ரோத் வந்து ஆல்மோஸ்ட் 120% வந்தது. எங்கேயோ இருந்த சைடில் எங்கேயோ போச்சு. பட் அடுத்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. பட் இந்த Q1ன்றது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்ம சவுத் ஜோன் 1 வந்து இங்கே பாருங்க, நான் வந்து ஒமிட் பண்ணலை. சர்வீஸ் வந்து பேக்கப். சர்வீஸோட சப்போர்ட் இல்லாமல் 100% சேல்ஸ் நடக்காது எல்லா விஷயத்துலையுமே. இது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம நடந்த இந்த கெட் டுகெதரில் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்றைக்குமே வந்து சேல்ஸ் டீமை வந்து நாங்கள் இதில் இது பண்ணதே கிடையாது. ஏன்னா அது வந்து அவங்களோட ரொட்டீன் ஒர்க். பட் அவங்கள அச்சீவ் பண்ண வைக்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதோட பேக் போன்ன்றது பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டீம் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த டயத்தில் வந்து சர்வீஸ் டீமுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் வந்து 99% அச்சீவ் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் ஜாயின் பண்ணும்போது 10 லட்ச ரூபா 10 கோடி ரூபா டார்கெட். அதுவும் 32% க்ரோத்தோட. அந்த காலம் வேற. பட் இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் இன்னைக்கு இருக்கிற 4 ஜோன்ல ஆல்மோஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இது கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஹையஸ்ட் க்ரோத் இருக்கிறது வந்து நம்ம ஜோன் தான். ஸோ இன்னொரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா 99% கவர்மெண்ட் 100+, ரெண்டாவது வந்து 99% க்ளோஸ் டு 100% இருக்கிற ஜோன் நம்ம ஜோன் தான். இதில் வந்து பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் நடந்திருக்கு இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில். ஸோ ஐ லைக் டு தேங்க் தி என்டையர் சர்வீஸ் டீம் பிகாஸ் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்டோட இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் 640 CRS வித் IAC அவுட் ரேட்டில் விற்றுருக்கோம். எனக்கு தெரிஞ்சுன்னா இந்தியாவில் அது விற்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா எத்தனை பேர் விற்பாங்கன்னு தெரியாது. பட் ட்ரேடில் இது வந்து ஒரு பெரிய மைல்கல். ஓகேவா? ஸோ இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்து பெரிய சப்போர்ட்ன்றது வந்து நம்ம சதீஷ் தான். இந்த சேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சதீஷோட தான். பட் சதீஷ்க்கு வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி அந்த நெகோசியேஷன் போகும்போது கூட இது எங்களோட சர்வீஸோட சேல்ஸோட காலம் இல்லாமல் என் கூட வந்து ஒரு சர்வீஸ் பர்சன் வந்து அந்த கம்ப்ளீட்டா ஒரு அதாவது இன்னைக்கு கூப்பிடுவாங்க, நாளைக்கு கூப்பிடுவாங்க, சார் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, அப்ளிகேஷன் ஆளு இதை பண்ணுங்க, இப்படி வந்திருக்கு, டேய் இங்க போ இதை பண்ணு, எல்லாமே சொல்லி இது இந்த பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்து இந்த சர்வீஸ் அண்ட் அப்ளிகேஷன் பர்சன் இவங்க 2 பேர் இல்லாம இதோட அச்சீவ்மெண்ட் நடந்திருக்காது. இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு டிபிஎஸ் மேபி இஸ் ஹேண்ட்லிங் 5 ஜோன் பார்த்துக்கிறாரு. இவருக்கே தெரியும் ஒரு 17 lakhs + tax
அவுட் ரைட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர்டர் வந்து வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. மேபி இஸ் தேர் ஃபார் 2 இயர்ஸ், மோர் தென் 2 இயர்ஸ். இவருக்கே தெரியாது இது வந்ததில்லை. பட் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெக்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் சதீஷ், எங்களோட வேலை ஓகேவா, சர்வீஸ் சேல்ஸோட வேலை சேல்ஸ் எடுத்துகிட்டு வருது. பட் அவங்களுக்கு அது வந்து ப்ரையாரிட்டி கிடையாது. பட் இருந்தாலும் அவங்களோட சப்போர்ட்டில் தான் எடுத்தோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நானும் ரொம்ப வருஷமாக ஃபீல்டில் இருக்கேன். நாங்கள் வந்து இது வரைக்கும் இண்டு மிஷினில் நுழைய முடியுமான்னு நினச்சிருக்கோம். ஆனால் இன்றைக்கி வந்து அதில் 640 சிஆர்எஸ் வச்சுருக்கோம். யார் ஒரே பாவை பிரேக் பண்ணி அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைம் இன்ஸ்டியூட். அது உள்ள நாங்கள்லாம் இங்கே ஜாயின் பண்ணும்போது ₹1 பிஸ்னஸ் கிடையாது, டிரான்சிஷனே கிடையாது, உள்ள செமி ஆட்டோ கூட கிடையாது. அதெல்லாம் வந்து நானே வந்து யோசிப்பேன் இதெல்லாம் நாங்கள் நடக்குமான்னுட்டு. பட் அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு இதுதான். ஐ வாண்ட் டு தேங்க் திஸ் சர்வீஸ் டீம் ஃபார் திஸ் கிரேட் ஹெல்ப். ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு இன்வைட் பண்ணுறது வந்து சங்கர். இவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு. 2 விஷயம் நான் இப்போ பேசின 2 விஷயத்துலையும் 640 சிஆர்எஸ் ரெண்டல்ல வச்சதும் ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல அச்சீவ்மெண்ட்ல பிளஸ் இந்த அவுட் ரைட்ல 17 lakhs இன்ஸ்ட்ருமெண்ட் வித்ததுக்கும் இவர் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் இவர் இல்லாம இது நடந்தே இருக்காது. ஸோ பாலாஜி கொஞ்சம் வாங்க முன்னாடி. சங்கர் ப்ளீஸ் ஒரு சும்மா சின்ன கெஸ்ட்